நாகை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மழை பெய்யவில்லை. வேளாங்கண்ணி, கோடியக்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளது. தொடர்பான கள தகவலுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார், தற்போது கள நிலவரம் எப்படி இருக்காங்க? டெல்டா மாவட்டங்களை பொறுத்தமட்டில் நாகப்பட்டினத்தில் தான் அதிக அளவில் மழை பெய்தது. அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் முதல் நேற்று மதிய முறையில் பெய்த மழை என்பது 13 சென்டிமீட்டர் மாவட்டம் முழுக்க பரவலாக இருந்தது. ஆனால் கோடியக்கரை பகுதியில் 17 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக பதிவாகியிருந்தது. இந்த சூழலில் நேற்று மாலையில் இருந்தே மழை பெய்யவில்லை. காற்றும் இல்லாமல் ஒரு நிசப்தமான ஒரு அமைதியான சூழல் தான் காணப்பட்டது. நேற்று இரவில் இருந்தே கடல் சீற்றம் அதிகரிக்க தொடங்கியது. இப்ப பார்க்கலாம், கோடியக்கரை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் முழுக்க கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. சில இடங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கோடியக்கரையை பொறுத்தமட்டில் கடல் நீர் பழுப்பு நிறமாக மாறி இருக்கிறது. அலையினுடைய போக்கும் மாற்றமடைந்திருக்கிறது. வழக்கமாக கடலில் இருந்து நேராக வர வேண்டிய அலை காற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக பக்கவாட்டில் செல்கிறது. எனவே கரைக்கு வராமல் கோடியக்கரை பகுதியை பொறுத்தமட்டில் அது நீண்ட தூரம் கடலுக்குள்ளேயே பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். மீனவர்கள் 8வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. இன்னும் 2 நாட்களில் புயல் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதன் காரணமாக மீனவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு புயலாக மாறுமா, காற்றினுடைய பாதிப்பு அதிகரிக்குமா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அவர்களும் கலக்கத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே பல ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் தண்ணீரில் அழுகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் மழை பெய்தால், புயல் அடித்தால், காற்று அதிகமாக இருந்தால் வாழை மரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் சேதமடையும் என்ற ஒரு கலக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார். ரஜினியும் தானும் இணைந்திருப்பதால் பலருக்கு பயம் வந்துவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவீரர் நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசியவர், நடிகர் ரஜினியை தான் சந்தித்தது அரசியல் அரங்கில் பேசு பொருளாகி இருப்பதாக குறிப்பிட்டார். ரஜினி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்றால் தாம் அரசியல் சூப்பர் ஸ்டார் என்றும் சீமான் தெரிவித்தார். நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டுல காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுக்கணும். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் தன் மீது காவிச்சாயம் பூச சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்த சீமான், அது தனக்கு பொருந்தாது ஒன்று என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி பேசினார். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குற? ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி. I hate it. யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா. அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான், இவன் பேக்கப் பண்றானா. தானும் நடிகர் ரஜினிகாந்தும் என்ன பேசிக்கொண்டோம் என்று வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருவருக்குமே இல்லை என்றும் சீமான் தெரிவித்தார்.